சற்றுமுன் வெளியான தகவல். சுங்க சாவடியில் கட்டண மோசடி 14 ஏஜென்சிகளுக்கு தடை. அதாவது சுங்க சாவடிகளில் முறைகேடாக கட்டணம் வசூலிப்பதில் ஈடுபட்ட 14 ஏஜென்சிகளுக்கு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தடை விதித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் இப்போது கட்டண வசூல் முறை டிஜிட்டல் மயமாக்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் சந்தித்த பல்வேறு சிரமங்கள் குறைந்துள்ளது. சில்லறை பிரச்சினை, நீண்ட நேரம் வரிசையில் காத்திருப்பது, போக்குவரத்து இடர்பாடு போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துள்ளது. தற்போது ஃபாஸ்டாக் கட்டண முறை அமலில் இருக்கும் சூழலில் விரைவில் ஜிபிஎஸ் அடிப்படையிலான கட்டண முறை அமலுக்கு வரவிருக்கிறது. இதுபோன்ற நடவடிக்கைகளால் சுங்கச்சாவடிகளில் கட்டண வசூலை அதிகரிக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சுங்கச்சாவடிகளில் கட்டண வசூலை வலுப்படுத்த முன்னெப்போதும் இல்லாத வகையில் சுங்கச்சாவடிகளில் கட்டண வசூலில் முறைகேடாக ஈடுபட்ட 14 முகமைகளுக்கு இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தடை விதித்துள்ளது. உத்தரப் பிரதேச மாநிலத்தின் மிர்சாப்பூர் மாவட்டத்தில் உள்ள அட்ராயிலா சங்க் குலாம் சுங்கச்சாவடியில் உத்தரப் பிரதேச சிறப்பு பணி குழு சோதனை நடத்தியது. முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தவறு செய்த ஏஜென்சிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கியது. அதற்கு கட்டண வசூல் நிறுவனங்கள் சமர்ப்பித்த பதிவில் திருப்திகரமாக இல்லை என்பதால் ஒப்பந்தத்தின் விதிகளை மீறியதற்காக ஏஜென்சிகள் 2 வருட காலத்திற்கு தடை செய்யப்பட்டுள்ளனர். ஒப்பந்தத்தை மீறியதற்காக ரூபாய் 100 கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள செயல்திறன் பத்திரங்கள் அறிமுகம் செய்யப்பட்டு பணமாக்கப்பட்டு வருகின்றன. தடை செய்யப்பட்ட ஏஜென்சிகளால் நிர்ணயிக்கப்பட்டு வந்த சுங்கச்சாவடிகளில் தடைப்பட்ட செயல்பாட்டை உறுதி செய்வதற்காக ஆணையத்தால் நியமிக்கப்படும் புதிய ஏஜென்சியிடம் சுங்கச்சாவடிகளை ஒப்படைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலை நடவடிக்கைகளில் மிக உயர்வாக தரங்களை பின்பற்ற தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உறுதி பூண்டு அதற்காக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. எந்த ஒரு குறைபாடும் பூஞ்சிய சகிப்புத்தன்மையுடன் தீர்க்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டு உள்ளது. அதை செய்ய தவறியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் கடுமையான அபராதங்களுடன் நெடுஞ்சாலை திட்டங்களில் இருந்து தடை செய்யப்படுவார்கள் என்றும் கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.